ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா சூப்பரான வஞ்சர மீனில் ஒரு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சோடனே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை போட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு 5 பல் வெள்ளைப்பூண்டு அதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணக்கியாச்சு. ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா மிக்சியிலேயே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஊற்றிக்கலாம். உள்ள தக்காளி போட்டு ஒரு 2 வணக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்குறேங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மீன் குழம்பு மசாலா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா 5 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி சுருக்குன்னு இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வச்சிங்கன்னா நான் வந்து ஒரு தேங்காயில் தண்ணி அளவாக ஊற்றி ஃபஸ்ட்டு பாலை மட்டும்தான் எடுத்து ஊற்றிக்கிறேங்க. இந்த பாலோட குவான்டிட்டி வந்து 250 மில்லி, 1/4 லிட்டருங்க. தண்ணி அவ்வளோக்கா சேர்க்கல, நல்லா திக்கான பால் தான் நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 4 கொதி வரட்டும். குழம்பு வந்து ஒரு 4 கொதி வரட்டும். அது நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற மீன் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் வாங்கியிருக்கிறது குட்டி குட்டி வஞ்சர மீன் தாங்க அவர் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த குட்டி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட முள்ளே இல்லை, உள்ள அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி இலை தூவியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும் மீன்.